கர்மா என்றால் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குபவராக நீங்கள் இருக்கிறீர்கள். கர்மா யாரிடம் இல்லை, எல்லாம் நாம தான் கதை. கர்மான்னா செயல். யாருடைய செயல்? யாருடைய செயல்? என்னுடைய செயல். இது எனக்கு கர்மான்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, நான் இப்போ எப்படி இருக்கிறேனோ இது என்னுடைய செயல். என் உடல் எப்படி இருக்குது, இது என்னோட செயல். என் மனம் எப்படி இருக்குது, இது என்னோட செயல். என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இது என்னோட செயல். நான் நாளைக்கு போய் எங்கே சாகுறேனோ அது என்னோட செயல். நான் வாழ்னாலும் என்னோட செயல், நான் சத்தாலும் என்னோட செயல். கர்மன்னா இப்போது நான் அந்த தன்மை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வச்சுட்டு சிக்கியிருக்குது, இது எல்லாம் எடுத்து இங்கே போட்டுக்கிறது. எப்போ நானுன்ற தன்மை அங்கே கொஞ்சம் இருக்குதோ அது மாற்ற முடியாது. நாம் இது வேற எங்கேயோ மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னத்துக்கு நாங்கள் எல்லாம் சிக்கியிருக்குது. இது என்னுடைய கர்மான்னு சொன்னால் அவரெல்லாம் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய உணர்வு, என்னுடைய வாழ்க்கை அனுபவம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நன்மை, என்னுடைய கெடுதல், என்னுடைய ஆனந்தம், என்னுடைய துன்பம் எல்லாமே என்னுடைய செயல்.